இன்னைக்கு பெண்களுக்கு மரியாதை தரக்கூடிய சூழல் குறைந்து கொண்டே வருகிறது என்று ஆய்வுகள் சொல்கின்றன. என் தாத்தா பாரதி ஒரு பெண்ணை பார்த்து சொன்னான், வீணையடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் உனக்கு, யாவுமே சுகமாய் இருக்கும் முனிவருக்குள் ஈசனாம் எனக்கு உன் தோற்றம் என்றார். ஒரு முனிவனுடைய மனதில் இருக்கக்கூடிய சிவன் நீதானடி எனக்கு என்று பேசக்கூடியது என் தாத்தா காலத்து காதல். பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா, கண்ணதாசன். இது என் தகப்பன் காலம். உலை கொதித்திடும் நீர்க்குமிழ் போல பனித்துளிதான் என்ன செய்யுமோ, மூங்கில் காட்டில் தீ விழும் பொழுது மூங்கில் காடென்று ஆயினள் மாது. இது என் காலத்து காதல். இப்போ இருக்கிற பசங்க அட்ராவள, குத்ராவள, கொல்றா, எப்படிங்க? ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த சொல்லை தூக்கி பிடிப்பதற்கான வேலைகள் தொடர்ந்து நடந்த வண்ணமும் இருக்கின்றன. தேன்மொழி. ஒரு பெண்ணிற்கான அழகே அவளுடைய அகங்காரம் தாங்க. ஒரே அழைப்பில் நீ போனை எடுத்து விட்டால் உனக்கு என்ன மரியாதை? அப்புறம் உனக்காகவே காத்திருந்து மனம் வாடும் இந்த காதலுக்கு தான் என்ன மரியாதை? நாம் எல்லோரும் பெற்றோர்கள் தானே, குடும்பத்திற்கு வாரிசாக தந்தோம் தான், தந்தோர் தானே நாம என்ன பெற்றோம்? அப்படி யாரேனும் நினைத்திருந்தால் இன்றிலிருந்து மாறிக்கொள்ளுங்கள். தமிழ் நம்மை தந்தோர் என்று சொல்ல இல்லை, பெற்றோர் என்று சொல்கிறது. ஏனென்றால் இயற்கையின் பெருங்கருணையாலும் இறைவனின் பேராற்றலாலும் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள் நாம். அதனால் நமக்கு பெற்றோர் என்று பெயர். ஆமா, குழந்தை கீழே விழுந்தாலே ஃபர்ஸ்ட் அடிக்கிறதே தரையத்தான். அது என்ன பண்ணும்? நாளைக்கு அடுத்தவங்கள தான் கை காட்டும், அடுத்தவங்கள தான் கை காட்டும். தரையை அடிக்கிற தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்காங்க? என் தாய் தகப்பன் தவறே செய்யவில்லையா? செய்திருக்கலாம், ஆனால் என் முன்னால் அவர்கள் செய்ததில்லை, நான் அறிய அவர்கள் செய்ததில்லை, என் கவனத்திற்கு வருகின்ற அளவிற்கு அவர்கள் குற்றவாளியாக நின்றதில்லை. அதனால் என் தகப்பன் பிரம்பெடுத்தால் அது வேலை செய்தது. மனிதனை கடந்து போகாதே, கற்றுக்கொண்டு கடந்து போ. Learning is an ability. இப்போ நான் சொல்றேன் ஒரு விஷயத்தை, இந்த லேர்னிங் உனக்கு இருக்கான்னு பார். லேர்னிங்க்கு முதல் அடிப்படை எது தெரியுமா? லிசனிங். தேர்தலுக்கு போய் காசு வாங்குறாங்களே, இப்படி ஒரு மெசேஜ் ஒருத்தர் சொல்றாரு, கொடுத்தா என்ன? ஏயா வாங்கிக்கிட்டு அவங்க உனக்கு ஓட்டு போடலன்னா அதுக்கு அந்த அரசியல்வாதி கொடுக்குற பதில பாருங்க. பரவாயில்ல, ஏன் அவன் அதை எடுத்து எங்க போவான்? சாராய கடைக்கு போவான். சாராய கடை நம்மளுது, காசு நமக்கு தான். குடல் வெந்து ஆஸ்பத்திரிக்கு போறான், ஆஸ்பத்திரி நம்மளுது. சரி, போனா போட்டோன்னு பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறான், காலேஜ் ஸ்கூல்லாம் நம்மளுது. எப்படி இருந்தாலும் அந்த காசு நம்ம கிட்ட தான் வரப்போகுது. என்ன ஒரு 2 நாளைக்கு அவன் பாக்கெட்ல இருக்கும், அவ்வளவுதான் அப்படின்றாரு அவரு. எனக்கு என்னமோ புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு புரிஞ்சா சரி. விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள். சூழல்கள் தடுமாறுகின்ற பொழுது, அவசர காலகட்டங்கள் வருகின்ற பொழுது நிதானமாக களமாடுங்கள். சூழல் வருகின்ற பொழுது நீங்கள் வெளிப்படுகிறீர்கள், அதுதான் உங்க கேரக்டர். திரௌபதி கிட்ட இருந்த கேரக்டர் பயங்கர சைலண்ட். அவளால 5 பேர்கிட்ட சண்டை வந்ததே இல்லை. மகாபாரதம் சொல்லவே இல்லை. மலை ஏறும் பொழுது கீழே விழுந்து செத்ததை குறிக்கிறாங்க பெரியவங்க. எப்படி தெரியுமா? வித்தா ஐயோ அம்மான்னு விழல, நகுலன் கூட ஐயோ அம்மான்னு விழுந்தான். சகாதேவன் ஓனே கத்திக்கிட்டு தான் விழுந்தான் மலையில இருந்து கீழே விழுந்து சாகும்போது. கடைசியா சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னால திரௌபதி மட்டும் அசைவில்லாம அப்படியே செத்து போனதா சொல்லுது. அவ சாகும்போது கூட பதட்டம் இல்லாத ஆளுங்க அவ. அதான் அவ கேரக்டர். தந்தை பெரியார் சொன்ன சுயமரியாதை எது? என்னை விட யாரும் உயர்ந்தவன் இல்லை என்று சொல்லுவது மட்டுமல்ல சுயமரியாதை. நான் யாரையும் விட உயர்ந்தவன் இல்லை என்று எவன் சொல்கிறானோ அவன்தான் சுயமரியாதைக்காரன். நடுத்தெரு நாராயணன் ஒருத்தருங்க, சூப்பரா சமைப்பார். ரொம்ப அவர்கிட்ட நான் ஒரு நாள் நேர்ல பேசுறேன். சார் சூப்பரா சமைக்கிறீங்க சார், கல்யாண சாப்பாடு. நீங்க கல்யாணத்துக்கு அப்ப நீங்க அந்த சாப்பாடு சாப்பிடுவீங்க. என் கூட வேலை செய்யறவங்க எல்லாம் சாப்பிட்டு வருவாங்க, நான் சாப்பிட மாட்டேன். ஏன் சார்? அது என்னமோ தெரியல, இந்த தடபுடலான இந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கிறது இல்லை. என் மனைவி வைக்கிற அந்த ரசஞ்சாதம் நான் உழைச்சி முடிச்சு வீட்டுக்கு போகும்பொழுது எனக்கு அவ கிண்ணத்துல போட்டு தருவா பாருங்க, அதுதான் எனக்கு தேவாமிர்தம் என்று சொன்னார். 1,00,000 பேருக்கு சமைக்கக்கூடிய அரசன், சமையல் அரசன், அவன் சொன்ன வாக்குமூலம் இது.
மனைவியையும் கணவரையும் இளமையில் இழந்தவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள், குடும்ப வாழ்க்கையின் அமைப்பு எப்படி அவர்கள் மிஸ் பண்றாங்க. இருக்கின்றவர்கள் அதை குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். நீ என்னை சமாதானப்படுத்துவாய் என்று நானும், நான் உன்னை சமாதானப்படுத்துவேன் என்று நீயும் விளையாடிய இந்த விளையாட்டில் இப்படி நிரந்தரமாக பிரிந்து விடுவோம் என்று எண்ணவே இல்லை. யாரையும் மாத்திரலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. யாரையும் மாற்ற முடியாது. வாழ பழகி கொள்ளுங்கள், அவ்வளவுதான். லேட்டா உள்ள நுழைகிற புருஷன் 4 கேள்விதான் கேட்பாரான். நாங்க அன்பற்ற ஒரு வாழ்க்கை மாத்திக்கொள்வோமா? ஆம்பளை கேட்கிற வார்த்தை, சாப்பிட்டாச்சா? பிள்ளைங்களாம் சாப்பிட்டாச்சா? காசு ஏதாவது நாளைக்கு செலவுக்கு வேணுமா? படுத்து தூங்கு. இது சொல்றதுக்காயா வந்த 1 மணிக்கு? ஒருத்தன் அப்படிதான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சானா, கதவை தரடி நானா. அந்த அம்மா கதவை திறந்துச்சு. அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஃபேனை போடுங்க. அந்த அம்மா ஃபேனை போட்டுச்சு. அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள காஃபி எடுத்துட்டு வாங்க. அந்த அம்மா காஃபி எடுத்துட்டு வந்துச்சு. அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள டிவியை போடுறீங்க. டிவி அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஷூவை காய்ட்டிடி. உடனே அந்த அம்மால என்னையா என்ன, அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள கதவை தர, அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஃபேனை போடு, அது ஆரம்பிக்கிறது காஃபியை கொடு, டிவி ஷூவை காய்ட்டுறதா? தொலைச்சிருச்சு பாருங்க. சைலண்டா அவர் சொன்னாரா, அது ஆரம்பிச்சிருச்சுன்னு. பல நேரத்துல தன்னுடைய ஆயுதத்தை நாங்க எடுக்கிறதே இல்லை, முன்னாடி இருக்கின்றவர்கள் தீர்மானிக்கிறார்கள். எல்லாரும் அடிக்கிறோம் குழந்தைய, அப்புறமா அந்த குழந்தைய கூப்பிடுறோம். வாடா, தப்பு செஞ்சேன் தானே, அப்பா அடிச்சேன், வா போலாம். இல்லை பைக் சாவி இருக்கு, எடுத்துட்டு வா. அவன் பைக் சாவி எடுத்துட்டோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்றியாடா? வேணாம். சரிப்பா. உள்ள வருதா இல்லையா கூட? அம்மாக்கள் அடிச்சிருக்கோம். இங்க வா, நான் ஓடி வருதா இல்லையா? ஓஷோ சொல்கிறான், தவறு செய்யும் குழந்தைகளை பெரியோர்கள் தண்டிக்கிறார்கள், தன்னை தண்டிக்கும் பெரியோர்களை குழந்தைகள் மன்னிக்கிறார்கள் என்று எழுது. நான் நரி எப்ப பார்த்தாலும் போய் திருடி வருமா? குடியானவன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். என்னடா இந்த நரி இப்படி திருடுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வாழை வெட்டிட்டான். தன்னுடைய கூட்ட தலைவன் கிட்ட கேட்டுச்சான், எனக்கு எப்படி மானம் திரும்பி வரும்? முதல்ல வாழை கொண்டு வா, அப்புறமா பார்த்துக்கலாம். சரி, வால் வேணும்னா என் மாடு இருக்கு, அதில் ஒரு குவளையில் ஒரு கொஞ்சம் பால் கொண்டு வந்து கொடுத்துட்டு எடுத்துட்டு போகணும். நரி நேரா போச்சான். மாடு கொஞ்சம் பால் கொடு, ஒரு கட்டு புல்லு கொண்டாந்து போட்டு பால் வாங்கிட்டு போகணும். புல்லு கட்டு கேட்டுச்சான். ஒரு கட்டு புல்லு எடுத்துக்கவா, ஒரு வாளி தண்ணி ஊற்றிட்டு எடுத்துக்க, கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கவா, என் கரை உடஞ்சிருக்கு, கொஞ்சம் மண்ணை கொட்டிட்டு தண்ணி எடுத்துட்டு போனுச்சு. மண்ணே கொஞ்சம் மண் எடுத்துக்கவா, அங்கே ஒரு விதை இருக்குது, விதைச்சிட்டு அது ஒரு மொட்டு விடும், பார்த்துட்டு மண் எடுத்துட்டு போ. செடி முளைக்க 1 மாசம் ஆச்சா. 1 மாசம் வரைக்கும் ஒரு இலைக்காக காத்திருப்பது எவ்வளவு பெருமதியானது, ஒரு பொருளை உற்பத்தி செய்தல் எவ்வளவு பெருமதியானது என்பதனை காலத்தால் தான் அது முடியும். காலத்திற்கு நாம் பயந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் காலத்தை செலவழித்து சம்பாதிப்பதை நாம் திருடக்கூடாது என்பதனை அந்த நரி உணர்ந்து கொண்ட தருணம். அக வாழ்க்கையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பெண்ணுக்கு புற வாழ்க்கை மறுக்கப்படுகிறது. புற வாழ்க்கையில் தான் புகழ் பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சாஃப்ட் ஸ்கில்ல இருக்கக்கூடிய பொண்ணுக்கு அக வாழ்க்கை முழுமையா மறுக்கப்படுது. நமக்கான விஷயங்களை யாரோ ஒருவன் முடிவு செய்வதற்கல்ல, நமக்கான விஷயங்களை நாமே முடிவு செய்வது என்கின்ற நிலையில்தான் நம்முடைய ஆளுமை இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய துணிச்சல். ஒரு முறை தாங்க வாழ்க்கையில பிறந்தோம், அதை முழுசா வாழ்ந்துட்டு போயிடணுங்க. அடுத்தவர்களிடத்தில் அடிமையாக அதை கொடுப்பதிலே எனக்கு உடன்பாடு கிடையாது. எலிபென்ட் ஈட்டிங் டெக்னாலஜின்னு இருக்கு, யூடியூப்ல போட்டா வரும். பெரிய யானையை சாப்பிடணும்னா என்ன பண்ணணும்னா 30 நாளை வந்து அதை பைஃபர்கேட் பண்ணணும். அதை கரெக்டா வாயில போடுற அளவுக்கான துண்டா வெட்டி ஃப்ரீஸ் பண்ணி போக வர வாயில போட்டுட்டே இருந்தா திரும்பி பார்க்கும்போது ஒரு யானை சாப்பிட்டு முடிச்சிருப்பேன். படிப்பு அப்படிதான், போக வர படிச்சுக்கிட்டே ஒரு யூனிட் முடிச்சிடும், 2 யூனிட் முடிச்சிடும், 3 யூனிட் ஆன்னு பார்க்காத. சிகரத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா நடக்க முடியாது. வாட்ச் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் பார்த்துக்கிட்டே அங்க போயிடுவேன். அதை பார்த்து பயப்படாத, இலக்க பார்த்து பயப்படாத. அடுத்த ஸ்டெப்குள்ள போய்கிட்டே இரு. ஆர்வத்தை வளர்த்துக்கொள். இன்னொரு விஷயம் சொல்றேன், வயசு வந்து 17 ஆயிடுச்சு. ஃபெயில் ஆகி படிக்கிறதுன்னா 1 வருஷம் போயிடும். 1 வருஷம் போனா காலம் போயிடும். இந்த ஒரு வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஒரு பொறுப்போட நீ வந்து எட. கடைசி இலையும் உதிர்ந்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம். பௌர்ணமி ராத்திரியில பட்ட மரத்தை பார்த்திருக்கீங்களா?
பனி படர்ந்த கண்ணாடி, கண் வரைந்தேன் வழிந்தது கண்ணீர். இதை எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற ஒரு கவிதை இருக்குது. ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா, நடனம் ஆடுகிறது நெருப்பு. எப்படி எழுதுறாங்க பசங்க, எப்படி எழுதுறாங்க தெரியுமா? உடைந்த பானையின் சில்லுகளில் மிச்சம் இருக்கிறது பழைய நீர். என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல். எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் இருக்கிறது ஆலமரம். அந்த சுடுகாட்டிற்கு உயிர் தந்தது ஒரு பிணம். எதை பார்த்தாலும் அழகியலோடு அதை உள்வாங்கிக் கொண்டு அல்லது கோபம் வந்தால் ரௌத்ரத்தோடு எழுதுங்கள். எந்த தகப்பன் கையில் எடுத்தால் பிரம்பு வேலை செய்யும் தெரியுமா? நீங்க சொல்றது உங்க பையன் கேட்பான் தெரியுமா? என் தகப்பன் பொய் சொல்லாதவன். என் தகப்பன் என் அம்மாவை தவிர வேறு எந்த பெண்ணோடும் இச்சித்து மெசேஜ் அனுப்பி கொண்டு இல்லாதவன். என் தகப்பன் யாரிடத்திலும் கடன் வாங்காதவன். என் தகப்பன் திருட மாட்டான். என் தகப்பன் அறம் சார்ந்தவனாக இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கையை உங்கள் பிள்ளைக்கு உங்கள் வாழ்க்கையின் மூலமாக நீங்கள் தெளிவுபடுத்தி இருந்தால், உங்கள் கையில் நீங்கள் பிரம்பு எடுத்தால் அந்த பிரம்பு வேலை செய்யும். இல்லை என்றால் அந்த பிரம்பு வேலை செய்யாது. நீ மட்டும் ஒழுங்கான்னு கெட்டு போயிருவாங்க. ஒரு பெண்ணை நின்று கல்லடிச்சு கொல்றதுக்காக ஒரு பெண்ணை சேர்க்கிறாங்க, கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க, சுத்தி நிக்கிறாங்க. கல்லடிப்பட்டு அவ சாகணும், ஒழுக்கம் இல்லாத ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சா. கீழே உட்கார்ந்து மண்ணில் எழுதுகிறார், ஹீப்ரூவில் எழுதுகிறார். என்ன எழுதினார் தெரியுமா? உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதல் கல்லை எறியட்டும். ஒருத்தனால அடிக்க முடியலையே கல்லெடுத்து. அழகிகள் கைதுன்னு தானே சொல்றாங்க. அழகன்கள் எங்கே போனார்கள்? அவர்களை பற்றி எந்த குறிப்பும் இல்லையே. அப்படித்தானே போடுறாங்க. பெண்கள் குறித்து தானே எல்லா வசைகளும். முதலில் பெண்ணுக்கான விஷயங்கள் நடைபெறுகின்ற பொழுது அதற்கான ஒரு சமூக குரலாக தன்னை முன்னிறுத்தி கொண்ட குரலாக இருந்தது இயேசு கிறிஸ்துவின் குரல். நான் இப்படிதான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறேன். இதெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு போய் சேர்ந்துடணும், இல்லைன்னா நீண்ட ஆயுள் வரும். ஆயுள் கூட போதான்னு பாருங்க. நேற்றைய சண்டையை மறந்து புன்னகைக்கிறது எதிர்வீட்டு குழந்தை. தூக்கத்தில் புன்னகைக்கும் குழந்தையின் முகம் கடவுளின் சாயல். பசித்த மீன்களுக்கு இரையாக போவதில்லை குளத்தில் மிதக்கும் நிலவு. ஏறி போகும் எறும்பை ஆச்சரியமாக பார்த்தது ஆழ குழிக்குள் விழுந்த யானை. தண்டவாளங்கள் சந்தித்துக் கொண்டன பழைய இரும்பு கடையில். கடைசி மூச்சில் என்னையே பார்த்த ஆடு என்ன கேட்டிருக்கும்? மாடு தொலைந்த இரவு, தேடி அலையும் திசையெல்லாம் கேட்கும் மணியோசை. யாசக பாடகனின் தட்டில் சில்லறை விழ தடுமாறும் பாடல். பொத்தலோடுதான் நெய்வார்களோ அப்பாக்களின் பனியன்களை. மணல் திருடனுக்கும் அஸ்தி கரைக்க தேவைப்படுகிறது ஒரு நதி. மந்தையில் இருந்து தவறி செல்லும் ஒற்றை ஆட்டின் பாதை சரியாகவும் இருக்கலாம். கிளம்புங்க, மந்தையில் இருந்தது போதும். வாழ்வில் உயர்வது என்பது ஒரு அடியை எடுத்து வைப்பதுதான். இதுதான் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம். திடீர்னு யாரும் மேல போயிட முடியாது. அதுக்கு ரெண்டு காரியத்தை நீங்க ஒன்னு செய்யக்கூடாது, ஒன்னு செய்யணும். நீங்கள் நதி போல ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய குரல், செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும். எது எல்லாம் செய்யக்கூடாதோ அதை வாழ்க்கையில் செய்தால் கெட்டு போவீர்கள். செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும். எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் போனாலும் வாழ்க்கை கெட்டு போகும். எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள், எதை செய்ய கூடாதோ அதை செய்யாமல் இருங்கள். வாழ்க்கை என்பது ஒரு முறைக்கான வாய்ப்பு. நான் இப்படி சொல்கிறேன், எனக்கு ராஜாளியாக சிறகு விரித்து பறக்கின்றவர்களை பிடிக்கும். ஏனென்றால் நானும் ஒரு ராஜாளி தான். குரல் என்பது தேர்வுக்கான படிப்பா? நான் சொல்லுகிறேன், நீங்க கிறிஸ்துவர்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு பைபிள். முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்களுக்கு குரான், இந்துக்களுக்கு உபநிஷதங்கள், வேதங்கள், தமிழர்களுக்கு திருக்குறள். திருக்குறளை குழந்தைகள் கையில் கொடுங்கள். 2500 ஆண்டுகள் கடந்தும் இன்றைக்கும் ஏன் குரல் தேவைப்படுகிறது என்றால், அது இன்றைக்கு நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கான சிக்கலுக்கான தீர்வை தருகிறது. நீங்க எந்த குரலை வேணாலும் எடுத்துக்கங்களேன். யாகாவராயினும் நாகாக்க அப்படின்னா குருநாதர் சொல்றார், யாகாவராயினும் நாகாக்க சொல்லிட்டாரா, கம்முன்னு போக வேண்டியதானே. கேள்வி கேட்டான் திருப்பி, காவாக்கல் பதில் சொன்னார் தாத்தா. சோகா அப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு உன் வாய் இருக்குல்ல, உன் நாக்கு, அதாலேயே உனக்கு இழுக்கு வரும். எதிர்ப்ப சொல்லால தெரிவிக்கவே கூடாது. யார் நம்மளை எதிர்க்கிறாங்களோ அவங்க முன்னால உயர்ந்து காட்டிடணும்.
உருப்படாதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க என் கெமிஸ்ட்ரி டீச்சர். ஒரே பதில் தான், அது ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதாங்க பதில். பிள்ளைகளை அப்படி வளர்த்து விடுங்க, வைராக்கியமா வளர்த்து விடுங்க, ஆரோக்கியமா வளர்த்து விடுங்க. அழுவது தப்பு இல்லைன்னு சொல்லி கொடுங்க, தோக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லி கொடுங்க. தோக்கிறதுல இருந்து ஜெயிக்கிறது தாண்டா வாழ்க்கையில ருசின்னு சொல்லி கொடுங்க. 12 ஆண்டுகள் தான் வாழ்ந்த பெண்ணை சலதி என்கிறான். சலதி என்றால் கேவலமான குணம் கெட்ட நடிகை. என்னுடைய குலம் தரும் வான் பொருள் குன்றம் தொலைத்தேன், இளம்பாடி எனக்கு நாணத்தரும். நான் ரொம்ப வெக்கப்பட்டு முன்னால நிக்கிறேன். செல்லம் எடுத்தா, இல்ல கண்ணகி நான் காசுக்காக வரல, பார்த்தா உன் கூட வாழ வந்திருக்கேன். கோவலன் பாக்குறாங்க அவளை. 12 வருஷம் காணுங்க, 5 நிமிஷத்துல வான உடனே வந்துட்டாங்க. அவன் செத்த இடம் அதான். வாட் நெக்ஸ்ட் என்ன பாருங்க. அதனால எனக்கு பிடிக்குங்க கண்ணகிய. கோவலனை கொன்றது கோவலனின் தீவினை கிடையாது, இது மந்திர சொல். கண்ணகியின் நேர்மை. இன்னைக்கும் கண்ணகி தான் வீட்டில் இருக்கிறது. ஆனால் மாற்றம் யாவும் நிகழ்த்தக்கூடிய ஆற்றல் பெற்றவளாக அவள் இருக்கிறாள் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளும். வரலாறு எழுதுகின்றவர்கள் எழுதுகிறார்கள், அவன் குதிரை ஓட்டிக்கிட்டே வரும்போது முன்னால் ஒரு டனல் வந்திருக்குங்க. அந்த டனல்ல 18 அடி தண்ணி இருக்குங்க அகலத்துல. இவன் குதிரை ஓடிக்கிட்டே வந்திருக்கான், இவனுக்கு நீச்சல் தெரியாது. அவன் முடிவு பண்ணிட்டாங்க, செத்தாலும் பகைவர்கள் கையால் வீர மரணம் அடைவேனே தவிர எனக்கு தெரியாது என்கின்ற காரணத்தினால், நீச்சல் தெரியாது என்ற காரணத்தினால் தண்ணீரில் சாக மாட்டேன்னு முடிவு செஞ்சானாங்க. அவன் அந்த குதிரையில போயிட்டு இருந்தவன் அப்படியே போறான். அவனுடைய பகைவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். போனவன் என்ன பண்ணிருக்கான், அந்த குதிரை 12 அடி தாங்க தாண்டி இருக்கு, அதுக்கு மேல அதனால தாண்ட முடியல. குதிரையை விட்டுட்டு அவன் 6 அடி தாண்டிட்டான். நிலத்தில் தான் அவன் விழுந்தான், நிலத்தில் பகைவர்களால் கொல்லப்பட்டான். சாகின்ற பொழுதும் கூட தன் பலவீனத்தால் சாகாதவன் நெப்போலியன். நம்ம எல்லா குழந்தைகளுக்கும் விட்டமின் கே அதிகமா இருக்குது, கொழுப்பு. அதுக்கு காரணம் நம்ம நிறைய கொடுக்கிற விட்டமின் எம். கொழுப்பு குறையணும்னா இன்னிலிருந்து விட்டமின் என் கொடுக்க தொடங்குங்க. என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, நோ. நமக்கு கிடைச்சதா? சின்ன வயசுல நமக்கு கிடைச்சதா? எல்லா ஞானமும் பெற்றுடணுமா 10 வயசுலயே நம்ம குழந்தை? அது குழந்தையாக வளர்வதற்கு நாம் அனுமதிக்க மாட்டோமா? ஒரு விஷயத்தை தான் இல்லைன்னு சொல்லுங்களேன். 100 விஷயம் கேட்டா 75 விஷயத்துக்கு நோ சொல்லுங்க. 25 விஷயத்தை பார்க்கலாம் சொல்லி தள்ளி போட்டு வளர்த்து பாருங்கள். உங்களுடைய குழந்தை இம்யூனிட்டியோட வளரும். பல குழந்தைகள் இன்னைக்கு தவறான முடிவுகளுக்கு போயிடுறாங்க. ஒரு அம்மா புலம்புனதை நான் கேட்டேங்க. எல்லாத்துக்கும் எஸ்ன்னு சொன்னேம்மா, அப்படிதாம்மா வளர்த்தேன், வெளியில யாரோ நோ சொல்லிட்டான்ப்பா, போயிட்டான்ப்பான்னு அழுது அந்த அம்மா. ராவண, அவன் பலவீனம் காமம். இந்த பெரிய ஆள் அப்படி அங்க செத்து போவான். தோத்து நின்னவன் இந்த உலகமெல்லாம் சிரிக்குமேங்கிறதுனால வெக்கப்படலையா, ஜானகி சிரிச்சிருவாளேன்னு வெக்கப்பட்டான்னு எழுதுனான் கம்பன். அவன் இறந்த இடம் அது. தன் பலவீனத்தால் எந்த ஒரு பெண்ணை பார்த்தாலும் அப்படி நிப்பானாங்க. அவன் எவ்வளவு பேரழகி இருந்தாலும் நிற்பானா. சீதகட்ட மட்டும் போய் காலில் விழுந்து, தோற்பித்தீர் மதிக்கு மேனி சுடுவித்தீர், தென்றல் தூர ஆர்ப்பித்தீர், இன்னும் என்ன செய்வித்தீர், தீர் தீர் அம்மா என்று அவனை கெஞ்சி இருக்கிறான். ராவணன் விழுந்த இடம் அது. நம் பலவீனங்களால் நாம் வீழாதபடிக்கு நம் அறமும் நம் கல்வியும் நம் ஒழுக்கமும் தாய் தகப்பன் என்கின்ற பொறுப்பும் நம்மை காக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். எங்கே நாம் பலவீனமாக இருக்கிறோமோ நம் குழந்தைகளுக்கு முன்னால் நாம் அங்கே விழுந்து விடாமல் இறை நம்மை காக்கட்டும். 8000 கவிதையில இருந்து 350, 350 இருந்து 50, 50 இருந்து 3 பாருங்க. முதல் பரிசு பெற்ற கவிதை, வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். தனித்தனியா போயிருந்தா கொத்தி சாப்பிட்டுருப்பேன், ஜோடி ஜோடியா போறீங்களே எப்படி சாப்பிட்றதுன்னு வாடிச்சான் கொக்கு. பாருங்க. 2வது பரிசு பெற்ற கவிதை, தூண்டிலில் மீன். தூண்டிலில் மீன், அதன் கண்களில் விடை பெற்று கொண்டது நதி. இனிமேல் அந்த மீன் அந்த நதியை சந்திக்க போவதில்லை. அந்த நதி டாட்டா சொல்லுச்சான். 3rd பிரைஸ் சொல்றேன், 2 செகண்ட் கூட வேண்டாம், அப்படியே அப்சர்வ் பண்ணிப்பீங்க. சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு தன் இறகை உதிர்த்து விட்டு போனது மயில். அலி அப்படிங்கிற ஒருத்தர், துல் பஹ்ரா அப்படிங்கிறது அவருடைய வாழ். அந்த வீரனுக்கும் யூதனுக்கும் சண்டை நடக்குது. பண்றாரு, இந்த முஷ்டி இருக்குல்ல, இந்த முஷ்டில இந்த இடத்துல அடிக்கிறார்.
அவன் கீழே விழறான். கீழே விழுந்த உடனே அவனுடைய நெஞ்சுக்குடியில முட்டிக்கால வச்சு துல்பக்ரா வாழை ஓங்குறாருங்க. என்னமோ நடக்குது. இந்த வாழை அப்படியே விடுறாரு. எழுந்திருச்சிட்டார். போர் முடிஞ்சிச்சு, நீ போ அப்படிங்கிறார். யூதன் கத்துறான், தோத்துட்டேன்ல, உன் உயிர் பிச்சை எனக்கு வேணாம், கொண்டுட்டு போ, நான் உன்னை கொலை செய்ய முடியாது, சண்டைக்கு நான் நாளைக்கு வா, இன்னைக்கு எனக்கு மூடு கிடையாதுங்கிறார். ஃபாத்திமா நாச்சியார் கேட்கிறார் என்ன நடந்தது. ஆனா அவன் கீழே விழுந்துட்டான். வாளை ஓங்குகின்ற பொழுது அவன் ஒரு காரியம் பண்ணான். ஃபாத்திமா என்ன பண்ணான்? என் மூஞ்சில காரி துப்பிட்டான். உடனே சுருன்னு எனக்கு கோவம் வந்துச்சு. அந்த டைம்ல வாள் இறக்கி இருந்தா துப்புனதுக்கு செஞ்ச கொலையாது முடிஞ்சிருக்கோங்கிறதுனால நான் வாளை அடக்கி கொண்டு திரும்பி வந்தேன் என்றார். எது நம்மை முடிவு செய்யும்? பல நேரங்களில் குற்றங்கள் நடப்பது அப்படித்தான். அந்த வினாடியில் நேருகின்ற ஒரு சிறிய மன உளைச்சலால் மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாழ்க்கையினுடைய வாய்ப்பை நாம் இழந்து போகிறோம். பாவங்களை சுமந்து கொள்கிறோம். தோல்வியால் பாதிக்கப்படுகின்றவர்களை விட வெற்றியால் பாதிக்கப்படுகின்றவர்கள் தான் நம் தேசத்தில் அதிகம். வெற்றியை ஹேண்டில் பண்ண தெரிகிறது இல்லைங்க. யாரிடத்திலும் இல்லாத இளமை உன்னிடத்தில் இருக்கிறது, அதை ஹேண்டில் பண்ண தெரியுதா? யாரிடத்திலும் இல்லாத கணவன் மனைவி என்கின்ற அருள் உன்னிடத்தில் இருக்கிறது, ஹேண்டில் பண்ண தெரியுதா? எத்தனையோ பேருக்கு குழந்தைகள் இல்லை, உனக்கு இருக்கிறது. எத்தனையோ பேருக்கு வேலை இல்லை, உனக்கு இருக்கிறது. எத்தனையோ பேர் உன் மதத்தில் பிறக்கவில்லை, நீ பிறந்திருக்கிறாய். நமக்கு அந்த அருள் இருக்கிறது என்றால் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிகழும் நேரத்தை சேமிக்க முடியாது, அனுபவிக்கத்தான் முடியும். ஒரு நிம்மதியே இல்லாம போயிடுச்சுங்க. ஏன் தெரியுமா? அந்த ரசனை நமக்கு இல்லை. எங்கோ தொலைத்து போனோம். யாருக்கோ காட்டுவதற்காக, யாரிடத்திலோ கைத்தட்டல் வாங்குவதற்காக, யாருடைய புன்னகைக்காகவோ நாம் ஏதோ தவித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கேயும் ஒரு உயிர் இருக்கிறது, இங்கேயும் ஒரு உடல் இருக்கிறது. இதை சமாதானப்படுத்தி இதை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு நேரம் இல்லை. சாதாரண ஒரு பெண், அந்த பெண் ஏதோ ஒரு ரூபாய் கொடுக்குறா, மற்றவங்க எல்லாம் நிறைய காசு கொடுக்குறாங்க. அந்த ஒரு ரூபாய் கொடுத்தவங்க வீட்டுக்கு அவர் போறார், குடிசை வீட்டுக்கு போய் அவர் சாப்பிட்றார். அப்ப அந்த ஐஸ்வர்யவான் கேட்கிறான் ஒரு கேள்வி, நான் இவ்வளவு கொடுத்தேன், என் வீட்டுக்கு வரலையே, ஒத்த ரூபா தானே கொடுத்தா, அவ வீட்டுக்கு வந்தீங்கல்ல. அந்த சீர்திருத்தவாதி சொன்னார், நீ உன்னிலிருந்து 100 ரூபாய் எடுத்து கொடுத்தாய், அவள் தன்னிடம் இருந்த எல்லா ரூபாயும் சேர்த்து ஒற்றை ரூபாயாக கொடுத்தாள். தானம்ங்கிறது என்னங்க? அள்ளி கொடுக்கறது இல்லைங்க, வலிக்க வலிக்க கிள்ளி கொடுக்கறதுங்க. வலிக்கணுங்க, கொடுக்கும்போது வலிக்கணும். இது இயேசு கிறிஸ்து. எது பூமியை காட்டிலும் பாரமானது? தாய். பூமியை காட்டிலும் பாரமானவளாம். பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை விஞ்சும் தாய்மனம் உண்டு. கோவிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாய்மையும் கடவுளும் ஒன்று. தாய் தான் பாரமானது. எல்லா கருவறையிலும் தெய்வம் இருக்கும், அந்த கருவறையே இந்த தெய்வத்திற்குள் இருக்கும். ரொம்ப உயர்ந்தவர் தாய், பாரமானவள். எது மலைகளை காட்டிலும் உயரமானது? அந்தை. காற்றை காட்டிலும் வேகமானது மனம். புல்லை காட்டிலும் அற்பமானது கவலை. பயணம் செய்பவனுக்கு தோழன் நண்பன், நோயாளிக்கு தோழன் மருத்துவன், இறப்பவனுக்கு தோழன் ஈகை. வெல்ல முடியாத எதிரி சுய கோபம். மகிழ்ச்சியானவர்கள் கடன் இல்லாதவர்கள். எது அதிசயம்? அடேங்கப்பா, நான் மட்டும் இறக்க மாட்டேன் என்று நினைக்கிறானே மனிதன், அதுதான் இந்த உலகத்தில் அதிசயம். எது பாதை? தனிமை. எது செய்தி? காலம் எனும் சமையல்காரன் அறியாமை எனும் வானலியில் சமைப்பதுதான் செய்தி. நீங்க ஆங்கிலத்தையே எடுத்துக்கொள்ளுங்கள், ஏ ஃபார் ஆப்பிள் என்றுதான் சொல்லித் தருவார்கள். நாம் தான் அறம் செய்ய விரும்பு என்று சொல்லித் தருகிறோம். என்னுடைய அம்மம்மா இரவு நேரத்தில் வருகின்ற இரவலர்களை, சாப்பாடு இருந்தா சாப்பாடு போடுவா, அரிசி இருந்தா அரிசி போடுவா, காசு இருந்தா மட்டும் என் கையில கொடுத்து போட சொல்லுவா. நான் எங்க அம்மா மாட்ட ஒரு நாள் கேட்டேன், சோறு என்கிட்ட கொடு நான் போடுறேன், அரிசி என்கிட்ட கொடு நான் போடுறேன், ஏன் காசு மட்டும் என்கிட்ட கொடுக்குற? அதுக்கு எங்க அம்மா தந்த பதில் என்ன தெரியுமா? வந்திருக்கிறவன் ராத்திரி நேரத்துல வரான், பசிச்சு வந்திருப்பான், உன் கை சின்ன கையா, போடும் பொழுது அந்த பசிச்சவனுக்கு காலதாமதமாகும், அதனால தான் நான் போடுறேன். காசு ஏன் கொடுக்குற? அப்போ இந்த சின்ன கையில முதல்ல காசு கொடுத்து பழகு, பின்னால அரிசி போட்டு பழகுவதற்கான வாய்ப்பு உனக்கு வந்து சேரும் என்று என்னை பழக்கப்படுத்தினாள் என் அம்மா. அறம் செய் என்று சொல்லாமல் ஏன் செய்ய விரும்பு என்று சொன்னார்? முதலில் அறம் செய்ய விரும்ப வேண்டும், அதற்கு பிறகுதான் அதை செய்யவே முடியும். அன்பினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடைனா தப்பில்லை. குரல் அப்படி வரல. அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. ஒருத்தி கஷ்டப்படுகிறாள் என்றால் அது தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை தன் கஷ்டமாக உணர்ந்து கொள்வதில் புத்திசாலித்தனம், அன்பு அல்ல. அது பெற்றோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதனால் சொல்லுகிறேன். அறிவுடன் இருப்பது என்பது அன்புடன் இருப்பது. தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி. இன்னும் கைத்தட்டல் வரல, ஏன் தெரியுமா? புரியல. யூ ஆர் நாட் ரெடி. இப்படிதான் வரும் கொஸ்டின் பேப்பர். இதெல்லாம் நம்ம படிக்கவே இல்லையே, இப்படிலாம் வரும்னு சொல்லவே இல்லையே, அதுக்கு பேர் தான் எக்ஸாம். அதுல நீ ஜெயிச்சு வந்தா
அப்பதான் உனக்கு தலைமை பதவி, அப்பதான் உனக்கான பெயர், அப்பதான் உனக்கு புகழ், அப்பதான் உனக்கு பயணம், அப்பொழுதுதான் உனக்கு எல்லாம். தூண்டில் மீன், தூண்டில மாட்டிச்சு மீன், அதன் கண்களில் தூண்டிலை போட்டவன் பார்க்கிறான், நதி விடை பெற்று கொண்டு பின்னால போயிட்டே இருக்கு. இவன் அந்த அந்த மீனை எடுத்துக்கிட்டு இப்படி வந்துகிட்டே இருக்கான். இந்த காட்சியை எழுதுறாங்க ஒருத்தன். வைஃபை தான் பாராட்டுங்களேன். அவர் இப்படியே பார்க்குறாரு, பாராட்டிட்டு அப்புறம் யார் அனுபவிக்கிறது? இருக்கிற எல்லா சர்வீஸும் நின்று போவுமே. அவன் இங்க வச்சிருக்கணுமா அங்க வச்சாதான் கொஞ்சம் ரசனை. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்களேன். நல்லா இருந்தா சொல்ல மாட்டோமா? சொல்லித்தான் பாருங்களேன். நல்லா இல்லாததான் நல்லா ஆயிடும். நான் சம்பாதித்த எல்லாவற்றையும் தான் நான் கொடுத்து விட்டேனே, அப்புறம் எப்படி எனக்கு அன்பு இல்லைன்னு சொல்றேன் இல்லையா? இப்ப வேதம் என்ன சொல்கிறது? நான் இதை கொடுத்தால் இது எனக்கு கிடைக்கும் என்பதற்காக நீ கொடுத்தால் அதனால் இறைவன் உன்னை மன்னிப்பது இல்லை, உனக்கு எதுவும் தருவதில்லை. அன்பு மனவயப்பட்டு நீ எதை செய்கிறாயோ அதுதான் இறைவன் காலடிக்கு போகிறதே தவிர நோக்கத்தோடு செய்யக்கூடிய எதுவும் போவதில்லை என்பது விளங்குகிறது. சரி, இறைவன் எப்படி இருப்பான்? இறை கொள்கை என்பது என்ன? ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான், கர்ப்பமான நிலையிலே ஒரு பெண்ணின் வயிற்றிற்குள்ளே இருக்கும் குழந்தைக்கு ஆறு, மலை, கடல் என்றால் என்ன என்று எப்படி தெரியாதோ, சொன்னாலும் எப்படி புரியாதோ, அப்படி மனிதர்களுக்கு கடவுள் கொள்கை தெரியாது என்று சொல்கிறான் ஐன்ஸ்டீன். கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம், இயற்கை கொடுக்கிற ஆசீர்வாதம் இருக்குல்ல, அதை பிடிச்சுக்கோங்க. போனா வராது, வந்தாலும் முன்னால மாதிரி இருக்காது. அது இறை அருளாக இருந்தாலும். நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கு இல்லை. எப்படி எப்பவுமே இப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கிற பாராட்டுகின்ற மேனேஜர், ஏய் உன்னாலதான் எல்லாம் நல்லது நடக்குது தெரியுமா, நீ என் வாழ்க்கையில வந்ததுல இருந்து தான் பாராட்டும் கணவன். மவராசி, உன் மூஞ்சிக்காக தான் வேலைக்கே வரேன், சிலாகிக்கும் வேலைக்காரி. இத்தனை சமர்த்தம் அடிபட்டு போகிறதே. மாலையில் வேலையில் இருந்து வீடு திரும்புகின்ற பொழுது ஆயாவிடம் இருந்து வர மறுக்கும் என் பிள்ளையிடம் நான் என்ன செய்யறது? இந்த வேதனை என்ன செய்வது? நான் எல்லாமாக இருக்கிறேனே. ஆண்களே, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களே, நீங்கள் சொல்லுகின்ற பொழுதெல்லாம் உங்களுக்கு வேலை செய்வதற்காக, உங்களுக்கு உழைப்பதற்காக, உங்களுக்கு அன்பு செலுத்துவதற்காக, உங்களுக்காகவே வாழ்ந்து மடிகின்ற ஒரு பெண் உங்கள் வீட்டில் இருக்கிறாள் என்றால் அவள் யார் தெரியுமா? நீங்கள் பெய் என்று சொன்னவுடன் பெய்யும் மழையை போன்றவள். கூட்டிட்டு போறாங்களாம் ஒரு துணி கடைக்கு, அவ வந்து புடவை எடுக்கிறதுக்கு அவ்வளவு லேட் பண்றாளாம். மேட்சிங்கா எடுக்கிறேன். என் பதில் என்ன தெரியுமா? வாழ்க்கை தான் மேட்சிங்கா அமையல, புடவையாவது அமையட்டுமே. சில விஷயங்களுக்கு ஆம் சொல்லுங்கள், சில விஷயங்களுக்கு நோ சொல்லுங்கள். நோ இஸ் நோ. ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஐ டோன்ட் அக்ரி, ஐ அகாமடேட், ஐ அக்செப்ட், ஐ டாலரேட். வேறங்க எல்லாமே. எல்லாத்தையும் போட்டு கூட்டம் ஜோரா மாத்தாதீங்கிற இந்த தெளிவு எப்பொழுது வரும்? ஒன்று சொல்லுகிறேன், எந்த பெண் வாசிக்கின்ற பழக்கம் கொண்டிருக்கிறாளோ, எந்த பெண்ணுக்கு கவிதை புரிகிறதோ, அந்த பெண்ணை பார்த்து உலகம் ஏமாற்றுவதற்கு அச்சப்படுகிறது. புரிந்து கொள்ளுங்கள். எல்லாத்தையும் ஆமாவா இல்ல. இப்போ 2 யானை இருக்குல்ல, ஒரு யானை வந்து ஏன் நம்ம கிட்ட பிச்சை கேக்குது, ஒரு யானை ஏன் நமக்கு பிச்சை போடுதுன்னா ஒரே காரணம் தான். என்னன்னா, இந்த மதம் பிடிக்கும் போது ஒரு ஆயுதம் இருக்கிறது, அந்த ஆயுதத்தால் அந்த மதத்தை அடக்க வேண்டும். அந்த ஆயுதத்திற்கு பெயர் அங்குசம். அந்த அங்குசம் என்கின்ற ஆயுதத்தை கோயில் யானை பாகனிடத்தில் கொடுத்திருக்கிறது. உள்ளே இருக்கக்கூடிய விநாயக யானை அதை தன் கையிலேயே கொண்டிருக்கிறது. தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை யார் ஒருவன் அடுத்தவர் கையில் கொடுப்பானோ அவன் பிச்சை எடுப்பான். எவன் ஒருவன் தன் கையிலேயே வைத்திருப்பானோ அது அடுத்தவர்களுக்கு பிச்சை போடுவான் என்பதற்கான விளக்கம் தான் விநாயகர். யாரேனும் நம்மை தோற்கடிக்க வேண்டும் என்று நமக்கு முன்னால் வந்து நின்றால் அவர்களுக்கு நாம் தருகின்ற பதில் அவர்களுக்கு முன்னால் நாம் தோற்காமல் இருப்பதுதான். தோத்து போய் அவங்க வாசல்ல மயங்கி கிடந்தீங்கன்னா அதை விட சந்தோஷம் வேறு என்ன அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து விட முடியும்? உன்னால் நான் பாதிக்கப்படவே இல்லை என்று சொல்லுவதுதான். இதோ வளர்ந்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுவதுதான். ஆரோக்கியமாக இருக்கிறேன், சுயமரியாதையுடன் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பதுதான் நம்மை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லுபவர்களுக்கு நாம் தருகின்ற பதில்.
தந்தை பெரியார் தானே சொன்னார், நான் சொல்கிறேன் என்பதற்காக நீ நம்ப வேண்டியதில்லை, உன் புத்தியை பயன்படுத்தி சொல், நீ சரி என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள், இல்லை என்றால் என்னை மாற்று, நான் மாறுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொன்னவர் தந்தை பெரியார்.